விஷால் அந்த ஸ்குவிண்ட் வச்சதுக்கப்புறம் இன்னமும் அந்த ஹெட்டேக் இருக்குது. இப்போவும் இருக்குது. இத்தனை வருஷம் ஆகும். ஸ்குவிண்ட் வச்சு எடுத்தாச்சு ஃபுல் ஃபில்மு. டப்பிங் போனோடனே டப்பிங்கில் ஸ்க்ரீனை பார்த்தோன்னே டக்குன்னு ஸ்குவிண்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. மசில் மெமரிக்கு வந்துருச்சு. ஆமாம். இப்போ வரைக்கும் அந்த ஒரு பக்கம் தலையடி இருந்துட்டு தான் இருக்கு. உங்கள் படத்தினுடைய இந்த மாதிரி முக்கியமான கதாபாத்திரங்களாக நடித்தவங்களெல்லாம் அக்கேஷனலி மீட் பண்ணுவீங்களா, இல்லை அப்பப்போ ஃபோனில் டச்சில் இருந்து அந்த மாதிரி ஒரு சகஜமாக இருப்பீங்களா? தேவைன்னா ஃபோன் பண்ணிக்கிறது. எல்லாரோட இணக்கமாக இருக்கணும்னு பிரியப்படுறவங்க எல்லாரோட இணக்கமாக தான். ஆனால் மனசில் பட்ட பேசிடுவீங்க. ஆமாம். அதில் எல்லாம் தயக்கம் அதெல்லாம் ஒன்றும் தயக்கம் கிடையாது. ஓகே, வாய்ப்பு வரும்னா சூர்யாவோடு அடுத்த படம் எதுவும் வாய்ப்பு இருக்கா? பேசலாம். ஆனால் வந்து அது திரும்பவும் லைவ் லொக்கேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத ஒரு கதையாக பண்ணி சேஃப்டியாக பண்ணணும். சூர்யாவை சேஃப் கார்ட் பண்ணணும். ஸோ அந்த கதை அப்படி இருந்தால் தான் அது செட் ஆகும் அப்படிங்கிறது. 25 ஆண்டு கால சினிமா அனுபவம் உங்களுக்கு கற்றுத்தந்தது? எல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு. ரோகங்களை கற்றுக் கொடுத்துச்சு. ரோகங்கள் கொடுத்தது எனக்கு, நண்பர்களை கொடுத்தது, நிறைய ஏமாற்றங்களை கொடுத்தது. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி நிறைய அன்பையும் கொடுத்தது. இவ்வளவு அன்பாக இருக்கிறாங்களா நம்ம மேலே அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. உங்களுக்கு அது மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருந்தால்? எனக்கு அது கொஞ்சம் கூச்சமாக தான் இல்லை, உங்கள் கேரக்டர்னால ஒரு வேலை இருந்திருக்கலாம். பட் உங்களை கொண்டாடணும்னு நினைக்கிறவங்க அதை சிறப்பாக செய்யணும்னு நினைப்பாங்க. அதுக்காக அந்த ஃபங்க்ஷன் பண்ண வேண்டாம்னு சுரேஷ் காமாட்சிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்தேன். நான் வேணாம்னு சொன்னதுனாலேயே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு இதை போட்டு பண்ணி பண்ணிட்டேன். ஆனால் அப்படி ஒன்று பண்ண போகையில் தானே நிறைய இமோஷன்ஸ் ஷேர் ஆகுது. அதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குல்ல. இந்த சினிமாவுக்கு சினிமாவுக்கு வரல, எனக்கு நான் ஏதோ ஒரு வகையில் அடுத்த கட்டத்துக்கு வரணுங்கிறதுக்காக உள்ளே வந்த ஒரு ஆள் தான் நீங்கள் சொல்லுவோம். பை ஆக்சிடென்ட்டுங்கிற மாதிரி கூட அதை சொல்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பாலா என்கிற இயக்குனருடைய குருநாதர், அவர் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். பாலா அவர்களை பார்த்து சினிமாவுக்கு வந்தேன். பாலா மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும், இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களும் சூரியனாக பரவாங்க அப்படின்னு அப்படி சொல்றீங்க? நான் பட்ட அவசியம் அவங்களும் படுவாங்கன்றது தெரிஞ்சது தானே. சினிமாவுக்குள்ள முன்ன விட அதிகமான எண்ணிக்கையில் உள்ளவரை பார்க்குறாங்க. அதுக்கான எக்ஸ்போஷரும் நிறைய கிடைச்சிருக்கு கூட காரணம் மீடியமும் நிறைய வந்துருச்சு. டெலிவிஷனை தாண்டி இப்படின்னு நிறைய இருக்கு. ஆமாம், இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. ஈஸியாகவும் இருக்கலாம், ஆனால் எண்ணிக்கையும் கூட இருக்கு. சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சமரசம் செய்து கொள்ளுங்கள், சமரசம் மட்டுமே செய்யாதீர்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதே நேரம் கிரிட்டிக்கலே சரியாகவும் பண்ணணும். ஸோ சமரசம் செய்து கொள்ளுங்கள், சமரசம் மட்டுமே செய்து கொள்ளாதீர்கள். அதான் ஒரு ஹீரோயின் கதாபாத்திரத்தை ஒரு பிளாண்ட் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அது வெள்ளந்தியது ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற இடத்துல மட்டும் வைக்கல. அந்த கதாபாத்திரம் வேறு மாதிரியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரியே படத்தில் அவங்களுக்கு ஒரு காதல். அந்த பையன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு கோமாளி மாதிரி இருக்கிறான், ஆனால் அவனுக்கு பின்னால் ஒரு சிக்கல். இதெல்லாம் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறீங்க? ஒரு முழு படத்தில் உங்கள் கேன்வாஸ் கிராஃப் இருக்குல்ல, கிராஃப் எடுத்து கதையை மனசுக்குள்ளே ஓட்டிட்டு கிராஃப் போடுவேன். ஓப்பனிங் இங்கே போகுது, அப்புறம் கொஞ்சம் இறங்குது, திரும்ப மேலே போகுது, அப்புறம் கொஞ்சம் இறங்குது, மேலே போகுது, அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் போரிங்காக போய்கிட்டு இருக்கு, ஸ்ட்ரைட் தின் லைனாக போயிட்டு இருக்கு, அப்புறம் திரும்ப கொஞ்சம் மேலே ஏறுது அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸில் பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி போடுற போது எங்கே ஜாஸ்தி சிங்கிள் லைன் இதே இல்லாமல் போகுதுன்றப்போ அப்போ அந்த இடத்துல ஒரு கேரக்டர் தேவைப்படுது. அதை சரி பண்ணுறதுக்கு இல்லைன்னா படம் உட்காந்து ஏறி இறங்கும். ஓகே. ஸோ அப்போது அதுக்காக அந்த கேரக்டரை கொண்டு வந்து உள்ள சொருகிறோம். அது சொருகிற போது இயல்பாக சொருக வேண்டியதுக்கு ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கும்னா கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கும்.